தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும். புதிய பிரான்ச் அதை சொல்லுவாங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு கடை போட்டிருந்தா இன்னொரு கடை போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். ஒருத்தவங்க நிறைய கடை போடுவாங்க, வருஷம் போட்டுன்னு போயினே இருப்பாங்க. எனக்கு அங்கே பிரான்ச் இருக்கு, இங்கே பிரான்ச் இருக்கணும். அது மாதிரி இப்போ உங்களுக்கு அமையும். அதே மாதிரி தொழிலுமே ஒரு பார்ட்னரோட சேர்ந்து பண்ணிருப்பீங்க, இன்னொரு பார்ட்னரோட சேர்ந்து இன்னொரு தொழில் பண்ணுவீங்க, இல்லை அதே தொழிலை டெவலப் பண்ணி பிரான்ச்சா போடுவீங்க. உத்தியோகத்தில் மட்டும் என்ன, ஒரு இடத்துல வேலை செஞ்சுன்னு இருப்பீங்க, இன்னொரு இடத்துல பார்ட் டைமாக வேலை செய்வீங்க. உத்தியோகத்துக்கும் அந்த வாய்ப்பு உண்டு. எல்லாம் ஒரே இடத்துல வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு இடத்துல ஒரு பார்ட் டைம் வேலை செஞ்சுக்கலாம். டைம் இருந்தால் கடுமையாக உழைக்கலாம், ஓவர் டைம் பண்ணலாம், எப்படி வேணாலும் காசு வரும் இல்லையா? காசு வந்தாலே வாழ்க்கை வாழ முடியும், நல் வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கலாம், செய்யலாம், போகலாம். அடுத்ததாக வெளிநாட்டுக்கு தொடர்பு கொண்டவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல போக்கு தென்படும். அதுக்குண்டான முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். எப்படி இருந்தாலும் கணவன் மனைக்குள் சிறு சிறு சஞ்சலங்கள் வந்து போகும், அந்நியோன்யம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கு தான் அடிக்கடி நீங்கள் வெளியே போயிட்டு வரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படிலாம் பண்ணிட்டு வரணும்.